ஏசாயா புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம் எல்லாருமே தெரியும். ஏசாயா 43 அறிவு புறம் நான் அப்புறமா சொல்லியிருக்கேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் உண்டாக்குவேன். போதும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை. இதுதான் வருஷம், புது வருஷம். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் போய் நான் தீர்க்கதரிசனமா சொல்லி உங்களை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் ஒருவேளை நீங்க 23ஆம் வருஷம் அறியாம இருந்திருக்கலாம். இது வரைக்கும் கர்த்தர் செஞ்ச காரியத்தை அறியாம இருந்திருக்கலாம். 24ஆம் வருஷத்துல ஆண்டவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். சொல்லிட்டு மேல உள்ள வசந்த வாசிங்களேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தயவு செய்து போன வருஷம் நடந்ததெல்லாம் என்ன செய்யாதீங்க. போன வருஷம் சொல்லிட்டீங்க சாட்சி, இம்மட்டும் கர்த்தரைகளை நடத்தினார் தோத்திரம் சொல்லியாச்சு. இனிமேல் போன வருஷம் அப்படின்னு நீ தயவு செய்து யாருக்கு எதாவது சொல்லுவேன், என் வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறேன், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறேன், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தர போறேன், புதிய வல்லமையை கர்த்தர் தர போறேன், புதுசான வீடு கட்ட போறேன், புதுசான வீடு வாங்க போறேன், புதுசான இடம் வாங்க போறேன். இதெல்லாம் பிரசித்தி தானுங்க. இதெல்லாம் புதிய காரியத்தை செய்யுறேன். நீங்க சொல்லுவோமா, சொந்த வீடுல கர்த்தர் வீடு கொடுக்குறாரு, வீடு வாங்க போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய காரியத்தை கர்த்தருக்கு செய்யணும்னு சொன்னா, நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரை புதிய காரியத்தை செய்யணும், அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். இழந்து போனது நாங்கள் எல்லாம் இழந்து போயிட்டோமோ அதை எனக்கு திரும்ப வேணும் ஆண்டவர். கேட்பா கேட்க மாட்டோம். நாங்கள் இழந்து போன பணம், பொருள், ஆசீர்வாதம், சரீர சுகம் எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க, சமாதானத்தில் எங்க கொடுங்க ஆண்டவர் நம்ம கேட்போம் இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட அப்படி சொன்னேன். இதே மாதிரி என்ன சொல்றாங்க பாஸ்டர், ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டவரேன்னு சொன்னேன். உடனே இந்த குறிப்பு திரும்ப எதிரே போய் ஞாபகம் இல்லை. இது எழுதி கொடுத்த குறிப்பு என்ன செஞ்சேன், வெள்ளிக்கிழமை எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன செஞ்சேன், வாசிச்சு பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நிறைய பேர் குறிப்பு எழுதி கொடுத்துருக்காங்க. சில பேர் செல் நம்பர்லாம் போடல, சில பேர் பேரே போடல, மொட்டை கட்டாசு போய் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏதோ பார்த்தா அந்த பாஸ்டர் நன்றி விட்டுருக்காங்க. சரி, நல்லது, அல்ல இல்லையா? அவங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, வெளியில இருந்து என்ன செஞ்சாங்க, பாஸ்டர் பயங்கரமான போராட்டம் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ ஆண்டவர் நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமூகத்திலே யார் தன்னுடைய இருதயங்களை அர்ப்பணித்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில புதிய காரியத்தை மாத்திரம் அல்ல, அவர்களை நான் மேன்மைப்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு பிளஸிங் வரணும்னா நாம கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். வேலையே செய்யாம முதலாளி கிட்ட போயிட்டு, நான் ஒரு மாசமும் நான் வீட்டிலே படுத்திருந்தேன் சார், எனக்கு சம்பளம் ஒன்றா பண்ணுவாரு, இன்னும் 1 லட்ச ரூபா போட்டு கொடுப்பாரு, அப்படித்தானே? அப்ப தேவ சமூகம் என்பது நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ பிள்ளை என்பது, திரும்ப நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போய் 2 மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சுட்டு இப்படி சிலுவை போடுற வாழ்க்கை அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுவோமா? பவுல் சொல்றாரு, என்ன நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சொல்றாரு தெரியுமா? எதனால? அவர் என்ன செய்ய, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமா கருதி ஆண்டவரை ஃபாலோ பண்றதுனால அவர் சொல்றாரு, என்ன நீங்கள் பின்பற்றுங்கள். நம்ம தைரியமா சொல்ல முடியாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், இந்த சபைக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், ஒரு புதிய சபையை நான் கொடுக்க போறேன். சொல்லுவோமா? அநேகம் நான் திரும்ப தட்டி எழுப்ப போறேன். யாரெல்லாம் சோர்ந்து போய் ஆரம்பத்தில் செஞ்சிருந்த ஊழியத்துல விட்டீங்களோ, நீங்க திரும்ப ஊழியக்காரர்களாக மாற போறீங்க. மாம்சமான யாவர் மேல அவருடைய ஆவியை கர்த்தர் ஊற்ற போறார். யாரெல்லாம் புலங்குறீங்களோ உங்க புலமெல்லாம் ஆனந்த கழிப்பா மாற போகுது. நான் சொல்ற வார்த்தை நீங்க தான் தீர்க்க தரிசனம். ஸ்பெசிபிக்கா கண்ண மூடி உட்கார்ந்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னா, நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நான் கடைசியா சொல்றேன், ஏன்னா இப்போது லைவ்ல போயிட்டு இருக்கிறதுனால நான் அப்புறமா சொல்றேன். அதனால ஆண்டவருடைய தீர்க்கதரிசனம் என்னன்னு சொல்லுமா, அவரை நாம தேடினா நமக்கு என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? அவரை தேடினா தென்படுவாரு. பக்கத்திலே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இங்க இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். நான் தேடணும்னா நான் இங்க நம்ப இருக்கிறேன், நான் இங்கே போலமா உங்களுக்கு இங்க தான் இருக்கிறேன். தேடவே கேட்பாங்க ஆண்டவர். நம்ம ஜபமே பண்ணாம வேதமே வாசிக்காம வேதத்துல தான் கர்த்தர் இருக்கிறார் நமக்கு நல்லா தெரியும். அவர் வசனங்கள் எல்லாம் முத்திரை போட்டு வச்சுக்குது, எல்லாருக்குமே தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல வரங்கள் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்கள் என்ன நம்ம என்ன செய்ய ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. சிம் கார்டை மட்டும் ஆக்டிவேட் பண்றோம். சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ணுங்க, நான் பேசணும் 2 நாள் ஆச்சு புது சிம் போட்டு, இன்னும் ஆக்டிவேட் ஆகலையே இருக்கும் அர்ஜென்ட். ஆனா தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வரங்கள் இன்னும் ஆக்டிவேட் ஆகணும்னு கேட்டுக்கிறோமா? ஆண்டவரே, என்ன நீங்க இன்னும் தீர்க்கதரிசியா மாத்திரியே, இன்னும் நான் போய் ஜெபம் பண்ணும்போது அனைவரும் சுகம் அடையலையே, இன்னும் நான் பேசும்போது மனம் குத்தப்பட்டவர்களா யாரும் ஒப்பு கொடுக்கலையே, இன்னும் என் வாழ்க்கை அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி நீங்க அநேகர் வந்திருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னார், புதிய காரியத்தை எனக்கு செய்யணும்னா, இழந்து போனது திரும்ப தரணும்னா, இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள வேண்டும். பாட்டு பாடல, உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உமக்காய் வாழும் வைராக்கியம், அவருக்காக வாழ வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நான் சொன்ன இந்த வருஷம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போறீங்கன்னு சொன்னேன். வாரி பசங்க, இனி காலம் செல்லாதுப்பா, இனி காலம் செல்லாது. எடுத்தீங்கன்னா பாக்கியவான்கள், எடுக்கலன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க சிச்சிக்கிட்டு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஞானஸ்தானத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஜெயில போட்டு, ருமேனியா ஜெயில இருந்தார், ரிச்சர் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜெயில போட்டு நினைச்சாங்க. இல்லை, இது ஒரு பாதுகாப்பு. ஜலத்தினாலும் ஆவினாலும் ஒரு பிரபாவிட்டால் தேவ ராஜ்யத்துல ஆண்டவரே, நான் கூட பாட்டெல்லாம் பாடின ஆண்டவரே, நான் கூட எல்லாம் பண்ண ஆண்டவரே, நீ யார் பண்ணிடுவார் உபாரிடுவார். யாருக்கு தெரியாது, நீ பாடலாம் கொள்ளலாம் செய்யலாம், என் கட்டளைக்கு யார் கீழ்படுகிறாங்களோ அவங்க தான் உள்ள வர முடியும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் ஒரு வசனம், அதுக்கு மேல ஒரு வசனம் பார்த்தா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை. ஆமா, 10 கன்னிகை இருந்தாங்க, 5 யாரு? நம்மளே தீர்மானம் பண்ணுறோம். ஏன் புத்தி இல்ல? என்ன இல்ல? எண்ணெய் இல்ல. சில பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் எண்ணெய் இல்ல, நோ ஸ்டாக். எண்ணெய் காலி பண்ணிடுறீங்க, எண்ணெய் இல்ல. எப்படியோ வாங்கி வச்சுங்க எண்ணெயை. அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரை. வந்து உட்காந்தா சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமை உட்காந்து நிரப்புங்க 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 நிரப்புங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க. அந்நிய பாஷை பேசணும் எனக்கு சொல்லி நீங்க நிரப்பினீங்கன்னா இப்பதான் வந்து அது ஒரு இதுவாகி போச்சு. நீங்க நிரப்புனீங்க சொன்னா கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், புத்தியுள்ள கன்னிகையாய் உங்களை விருந்து சாலைக்குள்ள அழைத்து விடுவார், கல்யாண வீட்டுக்கு அழைத்து விடுவார். நீங்க சொல்லுவோமா? அப்ப என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல தன்னை தானே ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவியை நமக்குள்ள காணப்படும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, மரியாதை குறிச்சு ஒரு சம்பவம் திரும்ப ஆண்டு ஞாபகம். ஏன் இன்னைக்கு எல்லாருமே அவன் தாயா மாத்திட்டாங்க, தெய்வமா இன்னைக்கு உலகமே அவங்க செஞ்சு வணங்கி கொண்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பெற்ற ஒரே ஒரு காரணத்தினால். நீங்க சொல்லுவோமா? அவனுக்கு முன்னாடி தேவதூதன் வரான். லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 26 நீங்க வாசிக்கும் போது சம்பவத்தை மாத்திரம் யாராவது வேகமா கரெக்டா ஒரு 10 காலம் முடிச்சிடும். 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்ற ஒரு தூதன் ஊரிலே நியமிக்கப்பட்டிருக்கையில் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியா. பிரவேசித்து நல்லா கவனிங்க, கிருபை பெற்றவளே. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எதுக்கு மரியா ஆளு செலக்ட் பண்ணாரு? நல்லா கவனிங்களா? கவனிங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு மரியாதை செலக்ட் பண்ணோம்? ஏன்னா அநேகர் நம்ம உண்மையாக சொல்றாங்க, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்பட்டாங்க. நான் யோசிப்பேன், என்னுடைய குடும்பத்துல ஏன் என்ன ஆண்டு செலக்ட் பண்ணும்? ஊழியக்காரனா அப்படியே விட்டுருக்கலாமே. ஏன்
சில பேர் நாங்களும் சபைக்கு போய் கொண்டிருந்தோம். என் கூட பாண்டவர் இன்னும் ஊழியர்களை செய்யல, ஒன்றுமே சாதாரணமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி போன நானே ஊழியக்காரன மாதிரி அவரே வந்து ஐயா சோதரையான்ற அளவுக்கு கத்தரை வைத்திருக்கிறார். யோசனை பண்ணேன், எதுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய பரிசுத்தவனும் கிடையாது, என் நீதியெல்லாம் வழுக்கான கதையா இருக்கு பவுல் சொல்ற மாதிரி இருந்தோம், எதுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தினாருன்னு சொன்னா, இந்த மரியாதையை சந்திக்க தேவதூதன் வர அவன் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை தெரியுமா, கிருபை பெற்றவரே நீ வாழ்க. அப்புறம் கர்த்தர் இருக்கிறான். ஸ்திரீகளுக்குள்ளே பிளஸிங் பாருங்க. யாரோ ஒரு கன்னிகிட்ட போயிட்டு தேவதூதன் சொல்றார், கிருபை பெற்றவரே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வார்த்தையினால் கலங்கி அப்படியே ஒரு டவுட் வந்துச்சு. திடீர்னு தேவதூதன் வந்து நம்ம என்ன செய்யறாரு, வாழ்த்துறாரு. நல்லா கவனிங்க என்ன கண்பானவர்களே, வாழ்த்தும் போது வசனம் சொல்றது தொடர்ந்து வாசிங்களேன். நோக்கி மரியாளே நீ பயப்படாத, ஏன் நீ டவுட் படுற, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிற டவுட்டே படாதே அப்படின்னு சொல்லிட்டு, நீ தேவத்துல கிருபை பெற்றாய், பெயரிடுவாயாக, அவர் பெரியவராய் இருப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும், அதனால் உலகத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மரணி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அல்லேலூயா சொல்லுவோமா? இதாங்க அர்ப்பணிப்பு. அந்த நேரத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகுதுன்னா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒரு கல்யாணமே ஆகாத பொண்ணு கர்ப்பவதி ஆகிறான்னு சொன்னா எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் ஆகும். முதல்ல வாழ்த்தும் போது நம்ம கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. அவரை சொல்ற தேவதூதன், பயப்படாதமா, உங்கள்கிட்ட பிறக்க போறது யாரு, தேவனே வந்து உங்கள்கிட்ட பிறக்க போறாரு. ஏன்னா நீ கிருபை பெற்ற பிள்ளையா இருக்கிற, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளா இருக்கிற, இந்த உலகத்திலேயே உன்னதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்புறம் அவனுக்கு எவ்வளவு கிருபைன்னு சொல்லும்போது அவன் பயப்படுறான். ஆனா வரப்போகிற காரியம் என்னது, பயங்கரமான காரியம். உடனே சொல்றான், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. எப்போ ஒப்பு கொடுத்தாலோ அப்பதான் கத்து. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அநேக நேரங்களில் தேவ சமூகத்துல தேவனுக்கு நம்ம முழு ஆத்துமா ஆவி சரத்தை ஒப்பு கொடுக்காதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல. நீங்க சொல்லுவோமா? நான் உண்மையை யோசிப்பேன். இந்த ஊழியத்துக்கு வந்த போது ஆரம்ப நாட்கள் யோசிப்பேன், ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்துமே இல்லை, நல்ல வேலையை பார்த்துருந்தேன், நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருந்துச்சு நமக்கு, அப்படிதான் எவ்வளோ அழகாக நம்ம இருந்திருப்போம், என்ன பண்ணியிருப்போம். ஏன் ஆண்டவர் போட்டு நம்மளை பார்த்த காரியம்னா, உண்மையா சொல்றாங்க, அநேகருக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கக்கூடியதான் கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்னன்னா ஆண்டவர் பாருங்க, அவர் எனக்கு யோசிக்கிறேன், அந்த நேரத்துல அந்த அம்மா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது, ஒரு 10 நாள் தீர்மானம் பண்றோம். என்ன தீர்மானம்? ஆண்டவரே இனிமேல் நான் சரியா ஜெபம் பண்ணுவேன், ஊழியத்துக்கு உதவியா இருப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். ஜனவரி நிறைய பேர் தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் பண்ணிக்கிறீங்க? யாரை பண்ண கொண்டு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும், டெலிகேஷனா என்னன்னு தெரியாதுமா சார். வருவோம் போவோம், ஏதோ ஒரு பிளஸிங்க நீங்க சொன்னீங்கன்னா இல்லை அழ வச்சீங்கன்னா அழுது அப்படின்னு போயிடுவோம். இதான் எங்க வாழ்க்கை நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா கஷ்டம். இன்னைக்கு உங்களை முழுமையாக யார் பண்ணீங்க, ஆண்டவர் என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் உண்மையாக இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சொல்லி அவர் பயந்து கொண்டிருந்த வேளையிலே கடைசியா அவர் சொல்றார், இதுதானா ஆண்டவர் செய்ய போற காரியம். இதோ என் ஆண்டவருக்கு
அடிமை என்று சொல்றாங்க. அதனாலதான் மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கும் போது 25 வாசிக்கும் போது அவங்க புருஷன் என்ன சொல்றாரு, நீதிமானா இருந்தா ரகசியமாய் தள்ளிவிட மனதா இருந்தாங்க. ஏன்னா ஒரு நியமிக்கப்பட்ட பொண்ணு கர்ப்பமாயிட்டாங்கன்னா அந்த மனவன் கண்டிப்பாரா என்ன பண்ணுவாரு, நேரா மாமனார் வீட்டுல போய் என்னையா நீங்க பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறேன், எனக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு இது மாதிரி கர்ப்பமா இருக்குது சண்டை போட்டுருப்பாரு இல்லையா. ஆனா இவர் என்ன பண்ண, நீதிமானா இருந்து ரகசியமா நம்ம போய் விட்டுருவோம், தள்ளிவிட மனதா இருந்தான்னு பைபிள்ல. அப்பதான் வசனம் வந்து வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து ஆமென் யோசனையாக இருந்தான். இருக்கையில் காணப்பட்டு யோசேப்பே ஐயப்படாதே உண்டானது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். நீங்க சொல்லுமா, உலகத்தை ரட்சகரே பிறக்க போறாரு, உலக ரட்சகரே உட மனைவி என்ன செய்யறாரு, பிறக்க போறாரு சொல்லி தேவதூதர் சொன்ன உடனே தான் எனக்கு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வயிற்றுல பிறந்தார். இல்லையே சொல்லுவோமா, தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும். கிறிஸ்தவர்களா நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னா திரும்ப சொல்றேன், அப்படியே சர்ற ராக்கெட்ல போயிடுங்கன்னு சொல்லி அல்ல. போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், நான் இருந்து விலக மாட்டேன்னு சொல்லி யார் கடைசி வரைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்துல புதிய காரியத்தை செய்யப்படுது. சொல்லுவோமா, ஒரு பாட்டு கூட இருக்குது, என்ன வந்தாலும் நம்புவேன். தெரியுமா அந்த பாட்டு? என்ன வந்தாலும் நம்புவேன் சம்பவம் 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-20 படிக்க வாசிங்க. சீக்கிரம் கர்த்தர் உங்க கூட பேச போறாரு. கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, சில நேரத்துல ஆண்டவர் பேசுறது நிறைய பேருக்கு தெரியாது. இல்லையா சொல்லுமா, சொப்பனத்துல பேசுவாரு, அப்புறம் தரிசனத்துல பேசுவாரு, வசனத்துல பேசுவாரு, யாராவது ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல பேசுவாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது தெரியுமா, நீங்களும் அபிஷேகத்துக்கு அருமையான்னு போயிடக்கூடாது. நல்லா கூர்ந்து கவனிக்கும். யாரோ ஒருத்தர் திடீர்னு கூப்பிட்டு சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா அவன் பண்ணும் போது அது ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு வருதான்னு சொல்லி நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லையா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் இவங்கிட்ட பேசுறாரு. ஆனா இவனுக்கு சின்ன பையனா இருக்கிறான்.
இவனுக்கு புரியல. நல்லா கவனிங்க. நீங்க அநேக பேரு சபையில ரொம்ப வருஷமா இருக்கிறோம், 20 வருஷத்துக்கு மேல சபையில இருக்கிறோம். ஆனா என்ன இருக்கிறோம்? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கும், இன்னும் வளரவே இல்லை. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் அந்த அதே அபிஷேகம் தான். இன்னும் யாரும் சரியா பாட்டு பாட தெரியல, இன்னும் யாரும் சரியா ஜெபம் பண்ண தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா, நீ தேவ சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணினா அட்லீஸ்ட் 4 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவேன். நீங்க பேசும்போது நானும் பார்த்துருக்கிறேன், அது யாராவது ஒருத்தர் தான் வசனத்தை கோடிட்டு காட்டுவாங்க. ஆண்டவரே மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னீர்களே அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருடைய ஜபத்துல வசனமே அப்படியே என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் வசனத்தை சரியா படிக்க சொல்லி அர்த்தம். நீங்க சொல்லுமா? ரெண்டாவதாக சில பேர் அந்நிய பாஷை பேசும்போது நான் பார்க்கிறேன், அதே பாஷை தான், இன்னும் பாஷை மாறவே ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கையில இந்த 20 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கைனா அட்லீஸ்ட் 100 பேரா ரட்சிக்கப்பட கொண்டு வந்துடும். உன் சாட்சி மற்றவங்க என்ன செய்யணும்? என் கடமை நான் வருவது, சபைக்கு வருவது, போவது, போய்கொண்டே இருப்பது அல்ல. கர்த்தருக்காக நாம எதையாவது செய்யணும். பார்த்து சாமுவேல் அங்கதான் எங்க இருக்கிறான்? தேவ சமூகம் தான் இருக்கிறான். தெரியல. அப்ப நேரம் ஏறிக்கிட்ட போறான். நீங்க கூப்பிட்டீங்களா? அப்பதான் அவர் ஏறி சொல்றாரு, நான் கூப்பிடலப்பா, மைண்ட் நினைச்சுக்கிட்டு இனிமேல் உன்னை கர்த்தர் கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிற மாத்திரம் சொல்லி வேற எதுவும் சொல்லாதேன்னு சொல்ல முடியல. அந்த கண்பாளர்களே அவன் ஒப்பு கொடுக்குறான். ஆண்டவரே சொல்லும் கேட்கிறேன். வசனத்தை கர்த்தர் சாமுவேலை நோக்கி செய்வேன். நல்லா கவனிங்க. அந்த சர்ச்சில் இருக்கிற எப்போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஏழைக்கு கூட கர்த்தர் ரகசியங்களை சொல்லல. அந்த சபையில பணிவிடை ஊழியை செய்கிறவங்க நல்லா கவனிங்க. பாஸ்டர் கூப்பிட்டு தார்பாய மேல போட சொல்றாரு, இதை செட்டிங் பண்ண சொல்றாரு, இதை பண்ண சொல்றாரு, இவர் என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. பணிவிடைக்கார கூட கர்த்தருக்கு வல்லமையா பயன்படுத்தி பைபிள் யாரு? சமாரியாவிலே பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டான். பிடிப்பு போய் நிக்கிறாரு. பந்தி விசாரிப்பு, சாப்பாடு போடுவார். எல்லாருக்கும் சாப்பிட்டீங்களா, அந்த உணவு வச்சுக்க, பொறி வச்சுக்க, குழம்பு ஊற்றணும். அவர் போட்டு கர்த்தனை செய்யறாரு. அது போய் நின்ன உடனே அப்படியே பிசாசுலாம் அலறிங்க ஓடுதான். கேட்டா ஐயோ பிடிப்பு வந்து யாரு? பவுல் இல்ல, பேதுரு இல்ல, யோவான் இல்ல, யாரு? சாதாரண ஒரு மனுஷன். இன்னொரு யாரு? ஸ்தேவான். அவரை பார்த்தவரை இயேசுதாவே எழுதிட்டாரு. உட்கார்ந்தவரை எழுதிட்டாரு. வா மகனே, வா வா வா, கமான். யார் அவர்? ஸ்தேவானே. அவரு பெரிய ஊழியக்காரர் கிடையாது, அவரு பந்தி விசாரிப்புக்காரர் தான். சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர். எங்க பாஸ்டர் நாங்க டாய்லெட்டை கட்டி கொடுத்துருவோம் சொந்தமா. நல்லா கையை வச்சு நோண்டி 10 வரை இறக்கி கையெல்லாம் சிவந்து ரத்தம் வந்துடும். அப்படிலாம் பண்ணி அதுக்குள்ள பண்ணி ஓடிவிட்டீங்க ஒரே ஒரு நாள். ஆனா அப்படி இல்லை. எதுக்கு சொல்லுவார் தெரியுமா? ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறது கூட ஒரு ஊழியம் தான், பெருக்கி பாய் போடுறது ஒரு ஊழியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்காக எதையாவது நாம செய்யும். பணிவிடை செய்து கொண்டாலும் குழந்தைகளுக்கு விட்டாங்க, பாஸ்டர் பசங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா அவளை குறிச்சு வேதனை சொல்லுது, தப்பான காரியத்தை சொல்லுது. ஆனா சாமுவேல் கர்த்தருக்காக ஏரிக்கு பணிவிடை செஞ்சு ஏறிக்கிட்டே கேட்பான், என்ன செய்யணுமா, ரைட் இதை செய்ய சொன்னா அப்படி பணிவிடை ஊழியக்காரன் தான் கர்த்தர் எடுத்து வல்லமையா முதல் தீர்க்கதரிசியா கர்த்தர் உருவாக்குறேன். நான் இவர் விக்கில்ஸ் கொடுத்து கூட நான் கேள்விப்பட்டேன். சர்ச்சை நடக்கும் போது அவங்க மனைவி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவர் பாயெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் போட்டு வச்சு அவரை தான் 136 பிணங்களை உயிரோடு எழுப்ப கட்ட என்ன சொல்லுவார்னா, சொல்லும் கர்த்தாவே அடியே ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தா நான் நிச்சயமா நான் விசுவாசிக்க நம்முடைய சபையிலிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்புவார். டெடிகேஷன் வரணும், ஜப ஆவி நமக்குள்ள வரணும், ஜப ஆவி வரணும், வேதவசத்துல ஆவி வரணும். இதெல்லாம் நமக்குள்ள வந்தாதான் எதையோ தேட போன கழுதியை தேட போன சவுல ராஜாவாக்குன ஆண்டவர் சொல்ல முடியாது. உடனே ஒரு பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க டெடிகேஷன் இருக்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் உங்க ஆரம்பத்துல ஊழியத்தை செஞ்சீங்க, எத்தனை பேர் விட்டுட்டீங்க? நினைச்சு பாருங்க, கொஞ்சமா நினைச்சு பாருங்க.
ஏதாவது செய்றீங்களா? இப்போ ஊழியத்தை ஒன்றுமே கிடையாது. நேராக போகிறது, பைபிளை தூக்கி வீட்டில் வைக்கிறது, கடைக்கு போகலாம், சாப்பிடலாம், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சண்டே ஈவினிங் கூட சர்வீஸுக்கு போகலாம். பாஸ்டர் நான் வரேன் பாஸ்டர், வந்து பாட்டு புது புது பாட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க நம்ம மியூசிக் போடுங்க, நம்ம பாடுவோம். பேடு அது சொன்னேன். அது எந்த வருஷம் கற்றுக் கொடுக்குறாரு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன் 2024 கற்றுக் கொடுத்துருவாரு. நான் அதை கற்றுக்கிறதுக்காக ஒரு வாலிபை யாராவது எழுதுவான்னு பாருங்க. ஒன்று, அதாவது நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களை வாலிபத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா என் வயசு ஆகிறதுக்குள்ள கர்த்தரோட பெரிய ஆளா மாத்திடுவாங்க. சொல்லுவோமா? பெரிய பெரிய ஊழியக்காரன் எப்படி மாறுறான்னு கேட்டு பாருங்க. சொல்றல ஜான் ஜெவராஜ் எப்படி இருக்கிறாரு அவருக்கு கேட்டு பாருங்க. சபையில எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க. அவர் சாட்சி சொல்வார், பயங்கரமாக கஷ்டப்பட்ட சபையில இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யறது? உலகம் புகழ்கிற ஒரு ஊழியக்காரன் கர்த்தர் மாத்திடுவார். நம்மளுக்கு டெடிகேஷன் முக்கியம். முதல்ல மரியாள் தன்னை அர்ப்பணித்தால் இந்த உலகத்தையே மாற்று ரட்சகர் வந்து பிறக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அங்கங்க தேவாலயங்கள மரியாள் எல்லாம் செய்யறாங்க, புகழ்ந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, சாமுவேல் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். சொல்லும் கர்த்தாவே அடியேன். ஆமா, அந்த சமூகத்தோடு எங்கேயும் போறாவன், தேவ சமூகத்தோடு எங்கேயும் போற, அங்கேயே தான் இருக்கிறான். அந்த கர்த்தருக்கு சோதரன் ஆண்டவர் அவனை முதல் இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உருவாக்கினார். மூணாவது ஒருத்தர் சொல்ல போறேன், முடிச்சிட போறேன். மூணாவது ஒருத்தர் யாருன்னா அப்போஸ்தலர் 9:1 வாசிங்க. 1 வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்க சீக்கிரம். சவுல் என்பவன் சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துல போய் சீஷராகிலும் கண்டுபிடித்தால் கொண்டு வந்து நிருபங்களை எழுதி வாங்குறாங்க. நான் இந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்தேன்னா நேரா வந்து ஜெயில நான் போட்டுனோம், அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். லெட்டர் எழுதுறேன். அவங்க மட்டும் சரிங்க லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. ஸ்தேவான் சாகடிக்கும் போது சவுல் கூட இருக்கிறார். சவுல்னா பெரியவன், பவுல்னா சவுல்னா பெரியவன் சொல்லி அர்த்தம். பவுல்னா சவுலை பவுலாய் மாத்துகிற தேவன் கூட இருக்கிறார். பவுல்னா சிறியவன். நீங்க பவுல் நிருபத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நான் யார் தெரியுமா, நான் எபிரேயன், நான் அப்படி நான் இப்படின்னு. ஆனா கடைசியில நான் எல்லாராலும் எரிந்து விடப்பட்ட குப்பையாக இருக்கிறேன், நான் கந்தையாக இருக்கிறேன், நான் அழுக்காக இருக்கிறேன். காரணம் அந்த ஸ்பிரிட் ஏற 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 தன்னை தாழ்த்தி கொண்டே போற. நான் உண்மையில் ஆண்டவர் என்றார். அந்த மாதிரி அனுபவம் நமக்குள்ள வரணும். நிறைய சொல்லுவோமா? நிறைய சொல்லுவோமா? ஆமா, ஒருத்தர் அப்படிதான் பெருசுல நான் சீனியர் போயிட்டேன். எதுக்கு சொல்லுமா? சீனியர் ஜூனியர்ல கர்த்தர் பார்க்கறது இல்லை. யார் தன்னை டெடிகேஷனா ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சரி சொல்லுவாங்க தெரியுமா, இந்த சேர் எதுதான், இந்த டேபிள் எதுதான், இந்த இடம் எதுதான், எழுது நான் இங்கதான் உட்காருவேன். எத்தனை வருஷமா உட்காந்துற, எத்தனை வருஷமா உட்காந்து இருக்குன்னு தெரியும் இல்லையா? சக ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். பழைய ஆளுங்கெல்லாம் போய் இருக்கணும், புது ஆட்கள்லாம் வந்து இருக்கணும். ப்ரொடக்ஷன் நடக்கணும். ப்ரொடக்ஷன் நடக்காதபடிக்கு எல்லா மிஷினும் ரிப்பேர் ஆகிடும் இல்லையா? இன்னைக்கு போய் கத்துன செய்யுங்க, சர்வீஸ் கொடுங்க. சர்வீஸ் என்னது? நல்லா ஜெபித்து உபவாசத்தோடு நல்லா உபவாசத்தை ஜெபம் பண்ணி நல்லா பிசாசுகளை கட்டி நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. உண்மையில அற்புதங்களை என்ன வந்து கேளுங்க. அல்லேலூயா. நாங்க எதையும் செய்ய மாட்டோம், ஆனால் கர்த்தர் எங்களுக்காக என்ன செய்யணும்? இறங்கி வரணும். திரும்பவும் சொல்றேங்க, ஒரு டெடிகேஷன் கர்த்தர் பாக்குறேன். எத்தனை வயசானாலும் சரி, என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் கர்த்தருக்காக செய்வேன், என்னால முடிஞ்ச காரியத்தை நான் கர்த்தருக்காக செய்வேன். நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். நீங்க சொல்லுவோமா? நீங்க சொல்லுவோமா? ஆண்டவர் உண்மையா சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்றாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எங்கேயோ போயிருக்கணும்னு. ஆனா சொல்லுவாங்க, யார் கூட்டி போகணும்? ஆடுகள் தான் கூட்டி போடணும். மேய்ப்பன் நடத்திட்டு தான் போவார். நடத்துவது என்னுடைய வேலை, பருகி பெறுகிறது உங்களுடைய வேலை.
உங்க டேலண்ட் கர்த்தர் கொடுத்த டேலண்ட் கொடுங்கப்பா. நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவன் என் கூட சர்ச்சைக்கு வந்தான் ஆண்டவர். நான் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாயின் ஆண்டவர். நான் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் ஆண்டவர். யாராவது உங்ககிட்ட ஒரு குறைய சொன்னாங்கன்னா அது எதுவுமே பகத்து கொண்டு போய் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. நேராக முழங்கால் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த சகோதரியை குறைய நீங்க மாத்துக்கப்பா, அவங்க சமாதானமாக நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க குடும்பத்துல தானா சமாதானம் வந்துடும். நீங்க சொல்லுவோமா? நாளைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? உங்க காரணம் நான் பார்க்குறேன், உங்க வல்லமையில காரணம் நான் பார்க்குறேன். இன்னைக்குள்ள ஒரு ஜெபம் உங்களுக்குள்ள வரட்டும். ஆனால் நீங்க ஒரு புதிய மனுஷனா என்ன மாற்றணும். நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை. சில பேர் சொல்றாங்க, ஐயா சர்ச்சை பார்த்து புறாங்க டப்பு டப்புன்னு வாசிக்கிறாங்க, சரியா பாடுறாங்க. ஐயாவை சொல்லுவாருன்னா எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறீங்க, முக்கியமா விட்டுறீங்க இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற எத்தனை ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயப்பட்டாங்க. சரி ஒப்பு கொடுங்க. எல்லா கண்களையும் போட்டு தேவ சமூகத்துல உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். சந்தர ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே,
உனக்காக என்ன செய்யாதவரே அவர் பெரிய பணக்காரன் தான், பெரிய மனுஷன் தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் அவனை கொண்டு 14 நிறுவனங்களை எழுதினார். பழைய ஊழியர்களோடு அவனை தூக்கி கத்த வல்லமையாய் பயன்படுத்தினார். ஊரா கவால வீராவால கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம் சொல்றார். கிறிஸ்துவ அன்புக்கு பிரிப்போம் யார்? ஓடி வாழ வாழ்ந்துடா மஷனுக்கு வந்து எம்பதி இருக்கிறாங்க. இயேசுவை உன்னை அழைக்கிற மகனே மகளே, நீ ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. நீ உலகத்திற்காக வாழ்ந்தது போதும். நிஜமானதே இந்த வேலைக்காரியாய் வேலைக்காரன் நாம் வந்திருக்கிறப்பா. நான் ஆத்மா சரீரம் முழுவதுமாய் விட கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நான் உலகத்திற்காக வாழ்ந்தது போதும், உலக ஸ்நேகம் போதும். மகிமையான காரியத்தை செய்ய போறார். ஒரு முத்திர மோதிரமாவோட மாத்திர போறாரு. நீ அலங்காரமான கிரீடமா மாற போற. கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிற உலகத்தை விடு. இந்த கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். கர்த்தருடைய பிரகாசிக்க பண்ண போகிறார். அநேகருக்கு கலங்களை விளக்கமாக மாற்ற போகிறார். ஓடி மாலா காது நாமா லஷாலா போரேனா நாமா காலா தீனா பாபா பாபா. ஜீசஸ் அறிக்கை ஒரு இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஓடி வந்துடுவேன். உன்னை அறைக்குள் அழைத்துக் கொண்டு போங்கப்பா. அன்பில கனிகுரு ஆண்டவரே, திராட்சை ரசம் பார்க்கல இனிமையானவரே. ஹல்லேலூயா. சொல்ற உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜோர ஆண்டவரே, அது தண்ணீரை வெள்ளங்களால் பிரிக்க முடியாது ஆண்டவரே. இயேசுவின் மேல் இருக்கிற பாசத்தை யாராலும் பிரிக்க முடியாது. ஓ எனக்காய் பலியானவர், எனக்காய் பலியானவர். ஓ ஹல்லேலூயா. ஒரகதன மஷனர புரகன ஹல்லேலூயா. சொல்லுவோமா? உள்ளவரை எல்லாம் உங்களுக்கு தாண்டே. யாவி ஆத்மா சர்வ கூட தாண்டே. இனி அசுத்தத்தை தீண்டக்கூடாதப்பா. இனி உலகம் என்ன தீண்டக்கூடாது. உலகத்தின் காரியம் தீண்டக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தமாக சொன்னீங்க. ஒரு கவாசியால் ஊதி அந்த நம்மளாக்கலாம். இதை கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கிறார். இதை கர்த்தர் தொடுகிறார். இதை தொடுகிறார். இதோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறது தேவன். அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகத்தை நிரப்ப பேசுங்க. ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பாவத்தை உணர்த்துங்க. இன்று கண்டை எகிப்தை காண்பதில்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண உமக்காய் வாழ்கிற வைராக்கியத்தில் வரட்டும். உமக்காய் வாழ்கிற வைராக்கியத்தில் வரட்டும். எல்லா கண்களும் ஒப்புக்கொடுங்க. கற்றவங்களோடு பேச விரும்புகிறேன்.